குமார் கல்லூரியில் அடாவடி மாணவன். படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்தாலும் வம்பு தும்பில் அவனை அடிக்க ஆள் இல்லை. அவன் வைப்பதுதான் அங்கு சட்டம். அதனால் குமரனின் பார்வை பட்டாலே ஜூனியர் பயந்து நடுங்குவது உண்டு. அப்படி இருக்க அன்று சாரதா புதிதாக அந்த கல்லூரியில் வந்து சேர்ந்தாள். சாரதாவை பார்த்த அடுத்த நொடியே அவன் சாரதாவை காதல் செய்யத் தொடங்கினான். அவனுக்கு பயந்து யாரும் சாரதாவிடம் பேசுவது கூட கிடையாது. யாருக்கும் அடங்காத முரட்டுக்காளையான குமார் சாரதாவின் பேச்சிற்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். இது சாரதாவிற்கும் நன்கு தெரியும். அதனால் சாரதாவிற்கும் அவனை மிகவும் பிடித்திருந்தது. இருவரின் காதலும் அந்த கல்லூரியே அறிந்த ஒன்றுதான். இப்படியே நாட்கள் செல்ல இருவருக்கும் திருமண வயது வந்தது. சாரதாவின் வீட்டில் குமாரை திருமணம் செய்து வைக்க அவளது பெற்றோர் மறுத்துவிட்டனர். அதனால் குமார் தன் நண்பர்களின் உதவியுடன் சாரதாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டான். திருமணமான முதல் 3 மாதங்கள் வரை குமார் மற்றும் சாரதா அவர்களின் பெற்றோரிடமிருந்து விலகியே இருந்தனர். பின்பு குமாரின் வீட்டில் குமார் மற்றும் சாரதாவை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சாரதாவின் வீட்டிலோ அப்படி கிடையாது. சாரதாவின் புகைப்படத்தில் இருந்து அவள் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் அவள் மேலிருந்த கோபத்தில் அவளது தந்தை அனைத்தையும் தீயிட்டு கொளுத்தினார். குமாரின் தாய் மரகதம் தன் மகனை ஏற்றுக்கொண்டாலே தவிர தன் மருமகள் சாரதாவை அல்ல. இந்த விஷயம் குமாருக்கும் நன்றாகவே தெரியும். பலமுறை மரகதம் குமாரிடம், சாரதா நமக்கு வேண்டாம், இவளை விட்டுவிடு, நான் உனக்கு நல்ல பணக்கார பெண்ணாக பார்த்து 2ஆம் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அவனது காதில் அடிக்கடி ஓதுவது உண்டு. ஆனால் குமார், சாரதா தன்னை நம்பி வந்தவள், அவளுக்கு என்றும் தான் துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தான். மரகதமோ சாரதாவின் பெயரை வாயால் கூட சொல்ல மாட்டாள். அவள் குடிக்க தண்ணீர் கொடுத்தால் கூட அதை தன் வீட்டு நாய்க்கு கொடுப்பாளே தவிர, அவள் கையால் எதை கொடுத்தாலும் அதை அவள் வாங்கி தன் வீட்டு நாய்க்கு கொடுப்பாளே தவிர அதை ஒரு நாளும் அவள் வாங்கி சாப்பிடுவது கிடையாது. அப்படி இருக்க அன்று மரகதம் சாரதா என்று அழைத்ததும் பல வருடங்களுக்கு பிறகு தன் மாமியார் தன் பெயரை அவள் வாயால் அழைத்த மகிழ்ச்சியில் சாரதா புள்ளிமான் போல துள்ளி குதித்து தன் மாமியாரின் முன்பு வந்து நின்றாள். அவளை பார்த்ததும், போய் சீக்கிரத்துல ரெடியாகு, மேல் வீட்டுக்காரர் மருமகளுக்கு வளகாப்பாம், நீயும் நானும் ஒரு 8 போயிட்டு வரலாம் என்று சொன்னதும் சாரதா தன்னை வேக வேகமாக அலங்கரித்து கொண்டு தன் மாமியாருடன் ஆட்டோவில் ஏறி மண்டபத்திற்கு சென்றாள். அங்கே கர்ப்பிணி பெண்ணுக்கு சடங்குகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அங்கு வந்த பெண்கள் அனைவரும் மஞ்சள் குங்குமம் வைத்து கர்ப்பிணி பெண்ணை ஒவ்வொருவராக வாழ்த்திவிட்டு சென்றனர். மரகதத்தின் வரிசை வந்ததும் சாரதா தன் மாமியாருடன் எழுந்து கர்ப்பிணி பெண்ணை மனமாற வாழ்த்துவதற்காக கீழே வைக்கப்பட்டிருந்த சந்தன கிண்ணத்தை எடுத்தாள். அதை பார்த்த மாமியார் மரகதமோ அவள் கையை தட்டிவிட நிமிர்ந்து பார்த்தாள். அப்போது மரகதம், என்னம்மா நீ விவரம் புரியாத ஆளாயிருக்கியே, இது வளைகாப்பு, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தவங்க மட்டும்தான் கர்ப்பிணி பெண்ணுக்கு சடங்கு செய்யணும், நீ இல்ல என்று அனைவர் முன்னிலையிலும் சாரதாவை அவமானப்படுத்தும்படி வார்த்தைகளை அள்ளி தெளித்தாள். அதனை புரிந்து கொண்ட சாரதாவோ தன் கண்ணீரை மறைத்து கொண்டு, ஐயோ அத்த, எனக்கு தெரியாதா இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம், உங்களுக்கு வயசாயிடுச்சு பாருங்க, குனிந்து சந்தன கிண்ணத்தை உங்களால் எடுக்க முடியாது, உங்களுக்கு உதவி செய்யலாமே என்ற எண்ணத்தில்தான் சந்தன கிண்ணத்தை எடுக்க சென்றேன் என்று கூறியதும் மரகதம் அவள் கையில் இருந்த சந்தன கிண்ணத்தை வாங்கி கர்ப்பிணி பெண்ணை ஆசீர்வதித்தாள். பின்பு அங்கிருந்து வெளியே வந்தவள் தன் கண்ணீரை தன் சேலை முந்தானையில் துடைத்தபடி மாமியாருடன் வீடு வந்து சேர்ந்தாள் சாரதா. மறுபக்கம் கணவன் குமார் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்த அவனது கம்பெனியில் அவனுக்கு தரவேண்டிய ப்ரமோஷனை 5 வருடங்களுக்கு முன்பு வந்து பணியில் சேர்ந்த மேனேஜரின் சொந்தக்காரரான பரமனுக்கு அந்த போஸ்டிங் ஒதுக்கப்பட்டது. அதனை கேள்விப்பட்டதும் குமார் வேக வேகமாக மேனேஜரின் அறைக்குள் சென்றவன், சார், நான் இந்த கம்பெனியில் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தரவேண்டிய ப்ரமோஷனை எப்படி நீங்கள் பரமனுக்கு கொடுக்கலாம் என்று கேட்டதும் மேனேஜர், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் குமார், எல்லாம் மேலிடத்து உத்தரவு என்று கூறிக்கொண்டிருக்க அந்நேரம் ஃபைலில் கையெழுத்து வாங்குவதற்காக கதவை திறந்தபடி உள்ளே நுழைந்தான் பரமன். அங்கே கோபமாக நின்று கொண்டிருந்த குமாரை பார்த்ததும்,
சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு என்று கூறியதும் குமார், எனக்கு ஸ்வீட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றதும் பரமன், என்ன சார், குழந்தை வேண்டாம் என்று சொல்லுவீங்கன்னு தெரியும், ஆனா இப்போ ஸ்வீட் கூட உங்களுக்கு வேணாமா என்று கூறியதும் கோபமான குமார் அவனை அடிக்க கை ஓங்கினான். அதனை பார்த்ததும் மேனேஜர், குமார், என்ன காரியம் செய்றீங்க? என் கண் முன்னாடி எப்படி நீங்க பரமனை அடிக்க கை ஓங்கலாம் என்று கூறியதும் குமார், சார், அவன் என்ன பேச்சு பேசினான்? அவனை கேள்வி கேட்காம என்ன நீங்க கண்டிக்கிறீங்களே என்று கூறியதும் பரமன், சார் விடுங்க சார், என் மேல ஒரு ஆம்பளையால மட்டும்தான் கை வைக்க முடியும் என்று கூறியதும் குமார் கோபத்தில் பரமனை கை ஓங்கியது மட்டுமல்லாமல் மேனேஜரை கோபம் தீர திட்டி தீர்த்தான். அதனால் குமாரின் வேலை பறிபோனது. தனக்கு வேலை போன விஷயத்தை தன் மனைவி சாரதாவிடம் எப்படி சொல்வது என்று தெரியாத குமார் மதுக்கடைக்கு சென்று முழுவதுமாக குடித்துவிட்டு அன்று வீட்டிற்கு வந்தான். ஆனால் அங்கே வீட்டிலோ சாரதா தன் மாமியார் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்திய விஷயத்தை தன் கணவனிடம் சொல்லி அவனிடம் ஆறுதல் தேடலாம் என்று அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். இரவு 10 மணி ஆன பின்பும் கூட குமார் அன்று வீட்டிற்கு வரவில்லை. பிறகு வாகன சத்தம் கேட்டவுடன் ஓடிச் சென்று கதவை திறக்க நிலை தடுமாறி குமார் கீழே குப்புற விழுந்தான். பின்பு அவனை எப்படியோ தனது படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றாள் சாரதா. மறுநாள் காலை அவன் கோபமாக எதையோ சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தான். வேலைக்கு செல்லாமல் லேப்டாப்பில் அமர்ந்து புதிய வேலைக்கான விண்ணப்பத்தை அனுப்பி கொண்டிருந்தான். அதனை பார்த்த சாரதா, இன்னைக்கு ஆபீஸுக்கு போகலையா என்று கேட்டதும் குமார் தன் அலுவலகத்தில் நடந்ததை மனைவியிடம் சொல்லி ஆறுதல் தேடினான். அதனை கேட்டதும் சாரதா, மரகதம் தன்னை அவமானப்படுத்திய விஷயத்தை இப்போது தன் கணவனிடம் கூறுவது சரியில்லை என்று நினைத்தவள், பரவாயில்லை விடுங்க, இந்த வேலை போனா என்ன, வேறு வேலை கிடைக்காதா என்று கூறினாள். அந்நேரம் பார்த்து மரகதம் வெளியே சென்று விட்டாள். அதை தெரிந்து கொண்ட குமார் சாரதாவை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அங்கே போகும் வழியெல்லாம் செயற்கை முறை கருத்தரிப்பு என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதனை பார்த்தவன் நேராக ஒரு கோயிலுக்குள் நுழைந்தான். அப்போது குமார், சாரதா, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டதும் சாரதா, எனக்கு இதை பற்றின பெரிய புரிதல் இல்லை என்று கூறியதும் குமார், நாம் ஏன் இதை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்றதும் சாரதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்ப என்ன திருமணம் செய்து 6 வருடம்தானே ஆகுது, எதற்கு இவ்வளவு அவசரம் என்று கூறியதும் குமார், என்ன சாரதா, நீ மறந்துட்டியா? அந்த ஆக்சிடெண்டில் மருத்துவர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்டதும் சாரதா, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. என்னை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக நீ அதை மறந்திருக்கலாம், ஆனால் என்னால் அதை மறக்க முடியாது என்று 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தான். என்னால் உனக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க முடியாது என்று மருத்துவர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ என்னை காதலித்த பாவத்திற்காக எனக்காக இந்த விஷயத்தை உன் பெற்றோரிடம் கூட நீ தெரிவிக்கல. அதனால் நாம் ஏன் நவீன மருத்துவத்தை பயன்படுத்தி புதிய முறையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி கருத்தரிக்க கூடாது என்று கேட்டதும் சாரதா, என்னால் அது முடியாது, ஒரு நாளும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். உடனே குமார், இங்க பாரு, ஒவ்வொரு நாளும் நீ ஒரு ஆம்பளையான போற இடமெல்லாம் என்னை பார்த்து கேட்கிற கேள்வியை என்னால் சகிச்சுக்க முடியல. எப்படி என்னால் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது என்ற விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் மறைத்து விட்டாயோ, அதுபோலதான் இதையும் நாம் மறைத்து விடலாம் என்றான். உடனே சாரதா பல முறை மறுப்பு தெரிவிக்க அவன் அவளை கட்டாயப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தன் கணவனுக்காக அவள் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். பிறகு 1 மாதத்தில் சாரதா தாயானாள். அன்றைய நாளிலிருந்து குமார் சாரதாவை தன் உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். அதை பார்த்த மரகதத்திற்கும், என்ன இங்க நடக்குது? குமார் இப்போதெல்லாம் வேலைக்கே போறதில்ல, எப்போது பார்த்தாலும் சாரதாவின் அருகிலேயே இருக்கிறானே என்று அவனது நடவடிக்கைகளில் மரகதத்திற்கு சந்தேகம் எழுந்தது. அதனால் ஒருமுறை மரகதம், ஏண்டா குமார், உலகத்துல இல்லாத பொண்டாட்டிய நீ கல்யாணம் பண்ணி வந்துட்ட? எப்ப பாரு வேலைக்கு போகாம பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கியே, ஊரு உலகத்துல உன் பொண்டாட்டி மட்டும்தான் மாசமா இருக்காளா என்ன? ஏன் நீ வேலைக்கு போனா
அவளை வீட்டில் இருந்து நான் பார்த்துக்க மாட்டேனா என்று கேட்டதும் குமார், இல்லம்மா, டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி அவளுக்கு வேளா வேலைக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அவ படுக்கையிலிருந்து அவள் கால் தரையில் படக்கூடாது. அவளை பத்திரமா பார்த்துக்கணும். வயசான காலத்துல உன்னால எப்படிமா அது முடியும்? அதனால தான் ஆபீஸுக்கு கூட போகாம 6 மாசம் லீவ் போட்டு இருக்கிறேன் என்றான். 1 வருடத்திற்கு பின்பு சாரதாவிற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் குமார் மற்றும் சாரதா இருவரும் கோவிலில் தன் மகனுக்கு மனோஜ் என்று பெயர் வைத்தனர். தொடக்கத்தில் குமார் தன் மகனிடம் அன்பாக நடந்து கொண்டான். ஆனால் காலப்போக்கில் கடிகாரம் சுழலுவது போல மரகதம் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தை மனோஜை பார்த்து, குமார், உன் பையன் முகத்தை பார்த்தா உன்னுடைய ஜாடை கொஞ்சம் கூட இல்லையே. பொதுவா குழந்தை பிறந்தால் குழந்தை அம்மா ஜாடையில் இருக்கும், இல்ல அப்பா ஜாடையில் இருக்கும். உன் குழந்தைக்கு உன்னுடைய ஜாடையில் கொஞ்சம் கூட பொருந்தலையேப்பா என்று அடிக்கடி குமாரிடம் சொல்வது உண்டு. காலப்போக்கில் குமார் அதனை தவறாக புரிந்து கொள்ளத் தொடங்கினான். அப்போது சாரதாவின் நண்பன் அருண் புதிதாக எதிர் வீட்டில் வந்து குடியேறினார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சாரதாவை அவன் பார்த்ததும் இருவருக்கும் இடையேயான நட்பு மீண்டும் மலர்ந்தது. குமாருக்கும் அவளது நண்பன் அருணை நன்றாகவே தெரியும். அருண் ஒரு ஏழை விவசாயி மகன். ஒரு கிழிந்த சட்டையையும் பல தையல் போட்டு ஓட்டையை மறைத்தபடி ஒரு ட்ரௌசரும் தான் அன்று அவன் ஆடை. அதனால் பலரும் அவனிடம் பழகுவது கிடையாது. ஆனால் சாரதா மட்டும் அவனிடம் சிறு வயதிலிருந்தே அன்பாக பழகுவாள். அவனும் அப்படித்தான். பலமுறை தன் பெற்றோர் தனக்கு கொடுக்கும் பணத்தை சேமித்து சில நேரங்களில் அருணின் கல்வி கட்டணத்தை கூட சாரதா கட்டுவது உண்டு. பல நாள் அருணின் சாப்பாடு என்பது அவள் கொண்டு வரும் மதிய உணவாகத்தான் இருக்கும். இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக வளர்ந்தனர். கருப்பைதான் வேறு வேறே தவிர ஒரு சிறந்த அண்ணன் தங்கை உறவுக்கு உதாரணமே சாரதா மற்றும் அருண்தான். இந்த விஷயமும் குமாருக்கு இதற்கு முன்பு நன்றாகவே தெரியும். எதிர் வீட்டிற்கு குடிவந்த அருண் அடிக்கடி தன் தோழி சாரதாவை பார்க்க அவன் குழந்தையை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு வருவது உண்டு. அப்போது இருவரும் தனது கடந்த கால பள்ளி பருவ நிகழ்வுகளை நினைத்து பேசி சிரித்து மகிழ்வது உண்டு. அருண் சாரதாவின் மகன் மனோஜிற்கு பிடித்தமான விளையாட்டுப் பொருட்கள், ஸ்நாக்ஸ் என்று தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு வாங்கி தருவது உண்டு. அன்று மனோஜிற்கு 3வது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக சாரதா அருண் மற்றும் அவனது மனைவியை வீட்டிற்கு அழைத்திருந்தாள். தன் மகனின் பிறந்தநாள் விழாவிற்காக வீட்டையே அலங்காரம் செய்திருந்தாள் சாரதா. சாரதா தன் மகனுக்கு பிடித்த கார் வடிவில் கேக் வாங்கி பிறந்தநாள் விழாவிற்காக வீட்டில் அனைத்தையும் தயார்படுத்தி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அனைவரும் அங்கே வந்த பிறகு சாரதா கணவன் குமாரை பார்த்து, குமார், வாங்க, கேக் கட் பண்ணலாம், நேரமாகிவிட்டது என்று கூறினாள். அதனை கேட்டதும் குமார், இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் கட் பண்ணு என்று பட்டும் படாமலும் பேசினான். ஆனால் சாரதா மீண்டும் அவனை வற்புறுத்த அவன் கையை பிடித்து இழுக்கவும் உடனே குமார் கோபத்தில் அவளது கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தான். அப்போது அங்கே வந்த மாமியார் மரகதம் குமாரிடம், ஏண்டா, உன் பிள்ளைதானே, அவன் விழாவில் நீதானே முன்வந்து நிற்கணும் என்று கூறியதும் குமார், வெறுப்பேத்தாம இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் போறியா என்றதும் மரகதம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். பிறகு சாரதா தன் மகனை தன்னுடன் அழைத்து கொண்டு அனைவர் முன்னிலையிலும் அந்த இனிப்பு கேக்கை வெட்டி அங்கு வந்தவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்த அருண் சாரதாவை அழைத்து, குமார் எங்கே? குமார் வீட்டில் இல்லையா? குமார் வந்த பின்பு இந்த கேக்கை கட் பண்ணியிருக்கலாமே என்று கேட்டான். அதற்கு சாரதா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு சிறு புன்னகை புரிந்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் அருண் சாரதாவின் வீட்டிற்கு வந்திருந்தான். அங்கே பிறந்த நாள் விழாவில் அனைவரும் சாப்பிட்டது போக மீதமிருந்த பலகாரங்கள் மற்றும் பிரியாணியை அருணிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் சாரதா. அப்போது அங்கே மனோஜ் ஒரு மரத்தடியின் நிழலில் அருணின் மகளுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது சாரதாவின் மகன் மனோஜ் தந்தை குமாரை பார்த்து, அப்பா, நேற்று ஏன் நீங்க பர்த்டே பார்ட்டியில் கேக் கட் பண்ணும்போது வரல என்று கேட்க, சிறு குழந்தை என்று கூட பாராமல்
அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து கோபமாக சென்று விட்டான். அதனை பார்த்ததும் சாரதாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. மறுநாளில் இருந்து குமார் வீட்டிற்கு வரும்பொழுது எல்லாம் முழுவதுமாக குடித்துவிட்டு கால்கள் தள்ளாடியபடியேதான் வருவான். காரணம் கேட்டால் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறிவிட்டு மெத்தையின் மீது படுத்து உறங்கி விடுவான். இப்படியே இருவரது வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் சாரதாவிற்கு அப்போது தெரியாது குமாரின் சந்தேகம் என்னவென்று. மறுநாள் பிறந்த நாள் விழாவில் வந்தவர்கள் அனைவரும் சாப்பிட்டது போக மீதமுள்ள உணவுப் பொருட்களை ஒரு டப்பாவில் அடைத்து தன் நண்பன் அருண் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாள். திரும்பி வரும்போது மரகதம் தன் மருமகள் சாரதாவை பார்த்து, சாரதா, எங்கே போயிருந்த என்று கேட்டதும், சாரதா, அருண் வீட்டுக்கு போயிருந்தேன் என்று கூறினாள். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஒரு டீ போட்டு கொண்டு வா என்றதும் சேலையை இடுப்பில் தூக்கி சொருகியபடி சமையல் அறைக்குள் சென்றாள் சாரதா. சாரதா கூறியதை கேட்டதும் குமாருக்கு தன் மனைவியின் மீதான சந்தேகம் இன்னும் சற்று அதிகமானது. ஒருவேளை மனோஜ் நம் குழந்தை இல்லையா? இவன் ஏன் அருணின் குழந்தையாக இருக்கக்கூடாது? சாரதா ஏன் அவன் மீது இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும் என்று சிறிய அளவில் இருந்த அவனது சந்தேகம் பூகம்பமாக அன்று அவன் மனதில் வெடித்து சிதறியது. இதனால் அவன் தன் மனைவியை முழுவதுமாக வெறுத்தான். அன்று சாரதா தன் மகனுடன் அருகில் இருந்த மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தாள். தற்செயலாக அருணும் அங்கு வந்திருந்தான். இருவரும் கடைக்கு முன் நின்றபடி பேசிக் கொண்டிருந்தனர். அந்நேரம் பார்த்து தற்செயலாக அந்த வழியாக சென்று கொண்டிருந்த குமார் தன் மனைவி சாரதா மற்றும் அவளது நண்பன் அருண் இருவரும் அங்கு நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் ஊர்ஜிதமே படித்து விட்டான். மனோஜ் தன் குழந்தை கிடையாது, அது அருணின் குழந்தைதான் என்று. பின்பு தன் கோபத்தை அடக்கிக் கொண்டவனாய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். மறுபக்கம் அருண் சாரதாவை பார்த்து, சாரதா, உன்னை நான் வீட்டில் இறக்கி விடுறேன், பைக்கில் ஏறி உட்காரு, நான் நடந்தே போகிறேன் என்றாள் சாரதா. அதனை கேட்டதும் அருண், ஏன் சாரதா, ஏன் என்னை பார்த்து விலகி விலகி போற? என் மேல் ஏதாவது கோபமா என்று கேட்டதும் சாரதா, அதெல்லாம் ஒன்றுமில்ல என்று கூறியதும் அருண், இல்ல, நீ எதையோ என்னிடமிருந்து மறைக்கிற. நான் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரிதானே, ஏன் என்னிடம் உன் கஷ்டத்தை சொல்லக்கூடாதா என்று கேட்டதும் சாரதா கண்ணீரை வடித்தபடி, கொஞ்ச நாளாவே என் கணவர் குமார் என்னிடம் பேசுவது கூட கிடையாது. குமாரின் நடவடிக்கை சிறிது நாட்களாக சரியில்லை. தினமும் வீட்டிற்கு குடிச்சிட்டு தான் வராரு. ஏன் இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டா இதை கேட்க நீ யார் என்று என்னை பார்த்து கேட்கிறார். இப்ப எல்லாம் என் குழந்தையிடம் முகம் கொடுத்து கூட அவர் பேசுவது கிடையாது. குழந்தையின் முகத்தை பார்த்தாலே அவர் எரிந்து விழுகிறார். இவ்வளவு ஏன், எங்கள் இருவருக்கும் இடையில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த ஒரு உறவும் கிடையாது. மெத்தைதான் புதிதே தவிர நான் அவருக்கு பழசுதானே என்று கூறியதும் அருண், இல்ல சாரதா, குமார் அப்படி இல்ல, வேறு ஏதாவது பணி சுமையாயிருக்கும். அதை எப்படி உன்னிடம் சொல்வது என்று தெரியாமல் இப்படி நடந்துக்கிறாரோ என்னமோ என்று கூறியதும் சாரதா, அதற்கு படுக்கையை கூட தள்ளி வைக்க வேண்டுமா என்று கூறியதும் அருணின் மனம் கலங்கியது. உடனே, நீ எதற்கும் கவலைப்படாதே, குமார் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்தை நான் கண்டறிகிறேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான் அருண். பிறகு இருவரும் பைக்கில் ஏறி அவர்களது வீட்டிற்கு சென்றனர். வீட்டு வாசலில் சாரதா அருணின் பைக்கில் வந்து இறங்குவதை பார்த்த மாமியார் மரகதம், மார்க்கெட் போனா வீட்டுக்கு வர இவ்வளவு நேரமா என்று கோபமாக கேட்டதும் அருண் அங்கிருந்து சென்று விட்டான். அலுவலக பணி முடிந்ததும் குமார் நேராக மதுக்கடைக்கு சென்றான். அங்கே எப்போதும் போல முழுவதுமாக குடித்துவிட்டு தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்தான். ஆனால் அருணுக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கமே இல்லை. தான் சிறு வயதில் பசியில் இருந்த பல நேரங்களில் தனக்கு ஆதரவாக இருந்த சாரதாவிற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? இதை இப்படியே விடக்கூடாது. ஒரு அண்ணனாக என் தங்கையின் வாழ்க்கையை தான் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். குமாரின் பிரச்சனை என்னவென்று கண்டறிய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தான். மறுநாள் குமாரை அவன் பின்தொடர்ந்தான். எப்போதும் போல குமார் குடிப்பதற்காக மதுக்கடைக்குள் சென்றான். அங்கே முழுவதுமாக குடித்துவிட்டு போதையில் தன் மனைவி சாரதா மற்றும் மகன் மனோஜை சொல்லக்கூடாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்தான். அதை பார்த்த அருண் மாறு வேடத்தில் நேராக குமாருக்கு முன்பு இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தான். அங்கே தானும் ஒரு குடிகாரன் என்பது போல் காட்டிக்கொண்டான். பின்பு அருண் குமாரை பார்த்து, நண்பா,
யாரை இப்படி திட்டுற என்று கேட்க உடனே குமார், எதிரில் இருப்பது அருண் என்று தெரியாமல், என் மனைவியை நான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். என் மனைவி என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மனைவிக்கு தான் என்னை இப்போதெல்லாம் பிடிக்கிறதில்ல. அவளுக்கு எப்போதும் அவள் நண்பன் அருணை பற்றிய ஞாபகம்தான். நான் எப்போது அலுவலகத்திற்கு செல்வேன், அவனுடன் எப்போது சிரித்து பேசலாம் என்ற நினைப்புதான் அவளுக்கு என்று கூறியதும் அருணின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. தன் உடன்பிறவா சகோதரி சாரதாவுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற குமாரின் பேச்சை அவனால் காது கொடுத்து கூட கேட்க முடியவில்லை. ஆனால் என்ன செய்ய, இது சாரதாவின் வாழ்க்கையாச்சே என்று தன் கோபத்தை அடக்கி கொண்டவனாய், என்ன நண்பா, உங்களுக்கு உங்க மனைவி மேலதான கோபம்? ஆனால் உங்கள் மகன் மனோஜை எதற்காக திட்டி தீர்க்க வேண்டும் என்று கேட்டதும் குமார், அது என் பையனே இல்ல, அவன் எனக்கு பிறக்கல, அவன் என்னுடைய குழந்தை இல்லை, அது அந்த அருணின் குழந்தைதான். இத்தனை நாளா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என்று சொல்லி என்னை ஏமாற்றி இருக்கிறாள் என்று கூறியதும் அருணுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து சென்று விட்டான். பின்பு நேராக வீட்டிற்கு வந்தவன் தன் மனைவியிடம் அங்கு நடந்ததை சொல்லி மிகவும் வருத்தப்பட்டான். அதனை கேட்டதும் அவனது மனைவி, சாரதா அக்காவிற்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேண்டாம், தெரிந்தால் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்றாள். மறுநாளில் இருந்து அருண் சாரதாவை பார்த்து பேசுவதை தவிர்த்து கொண்டான். அன்று வரும் வழியில் சாரதா தன் நண்பன் அருணை பார்த்ததும், அருண் கொஞ்சம் நில்லு, அருண் என்று சத்தமாக அழைக்க, அவள் குரலை கேட்ட பின்பும் கூட அவள் முகத்தை பார்த்து எதுவும் பேசாமல் கண்டும் காணாதவனாக அங்கிருந்து சென்று விட்டான். சாரதாவிற்கு நண்பன் அருண் ஏன் தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தன் உயிருக்கு உயிரான கணவனும் என்ன காரணம் என்று தெரியாமல் தன்னை வெறுத்து ஒதுக்குகிறான். தன் உடன்பிறவா சகோதரனான நண்பன் அருணோ ஏன் சிறிது நாட்களாக நம்மிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஒன்றும் புரியாதவளாய் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டாள். அன்று மாலை 6 மணி ஆன பிறகும் கூட மகன் மனோஜ் வீட்டிற்கு வரவில்லை. பதட்டத்தில் தன் கணவன் குமாருக்கு தொலைபேசியில் அழைக்க, சாரதாவிடம் இருந்துதான் அழைப்பு வருகிறது என்று தெரிந்தவுடனே கோபத்தில் குமார் தனது கைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டான். பின்பு என்ன செய்வது என்று அறியாத சாரதா தன் நண்பனின் மனைவிக்கு தொலைபேசியில் அழைத்து தன் மகன் இன்னும் தனது வீட்டிற்கு வரவில்லை என்று சொல்லி அவளிடம் அழுது புலம்ப, அதனை கேட்டதும் அவள், அக்கா அழாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் அவரை ஸ்கூலுக்கு போய் என்னன்னு பார்க்க சொல்கிறேன் என்றாள். பின்பு மனோஜை தேடி அருண் அவனது பள்ளிக்கு சென்றான். அங்கே ஒரு மரத்தடியில் பையை தலைக்கு வைத்தபடி வானத்தை பார்த்து ஏதோ சிந்தித்தபடியே குழந்தை படுத்திருப்பதை பார்த்ததும் அருண், மனோஜ் ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல? உன் அம்மா உன்னை காணவில்லை என்று பதறி போயிட்டாங்க, ஏன் இப்படி செய்த என்று கேட்டதும் குழந்தை மனோஜ், அங்கிள், நேற்று என் நண்பனின் பர்த்டே பார்ட்டிக்கு நானும் என் அம்மாவும் போயிருந்தோம். அங்கே என் நண்பனுக்கு அவங்க அப்பா அம்மா இருவரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி அவனது பர்த்டே பார்ட்டியை செலப்ரேட் பண்ணாங்க. ஆனால் என்னோட பர்த்டே பார்ட்டியில் அப்பா வீட்டில் தானே இருந்தார். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் அப்பா என் ஃப்ரெண்டோட அப்பா மாதிரி என் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணலை? பிள்ளைகள் தப்பு செய்தால் மட்டும்தானே பெற்றோர் பிள்ளைகளை கண்டிப்பாங்க. எங்கள் அப்பா என்னிடம் பேசாமல் இருக்கிறாரு, அதான் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று சிந்தித்து கொண்டிருந்தேன் என்று கூறியதை கேட்டதும் அருணின் மனம் கலங்கி போனது. தன் 2 கரங்களால் குழந்தையை கட்டி அணைத்து கண்ணீர் வடித்து துடித்தான். பிஞ்சு குழந்தையின் இந்த நிலைமைக்கு தான் காரணமாகி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டி வதைத்தது. பின்பு அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். தன் மனைவியிடம் எப்போதும் போல அங்கு நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லி அவளிடம் ஆறுதல் தேடிக்கொண்டான். பின்பு, இதற்கு மேலும் நாம இந்த ஊரில் இருப்பது சாரதாவின் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நாம் நாளை காலை வேறு எங்காவது சென்று விடலாம். என்னுடைய இந்த நல்ல நிலைமைக்கு காரணமான சாரதாவிற்கு இவ்வளவு பெரிய கொடுமையா? இவ்வளவு பெரிய கொடுமைக்கு நான் காரணமா என்று நினைக்க நினைக்க என் குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்கிறது. இதற்கு மேலும் நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டுமா? வேண்டாம் என்று கூறினான். அங்கே சாரதாவின் வீட்டில் எப்போதும் போல ராத்திரி கச்சேரி ஆரம்பமானது. குமார் அன்று முழுவதுமாக குடித்துவிட்டு தரையில் தள்ளாடியபடியே நடந்து வந்தான். கல் இடறி கீழே விழுந்தான். அதனை பார்த்ததும் பதறிப்போன சாரதா
அவன் காலில் இருந்து வடிகின்ற சிகப்பு நிற இரத்தத்தை பார்த்ததும் தன் சேலையின் முந்தானையில் ஒரு ஓரத்தை தன் பல்லால் கடித்து அதை கொண்டு தன் கணவனின் காலுக்கு கட்டுப்போட சென்றாள். குடி வெறியிலும் கூட அதனை விரும்பாத குமார், நீ எதுக்குடி என் காலில் கட்டுப்போடுற? என் மேலே என்ன திடீரென இந்த கரிசனம் என்று வார்த்தைகளால் அவளை கொன்று தீர்த்தான். அப்போது அங்கே ஓடி வந்த குழந்தை மனோஜ் அப்பா என்று அவனது கால்களை தாங்கி பிடிக்க, உடனே குமார் கோபத்தில், யாருடா யாருடா உனக்கு அப்பா? உன் அப்பா நான் அல்ல என்று கையால் அவனை தரையில் தள்ளிவிட்டான். அதை பார்த்ததும் சாரதா, என்ன, குழந்தை உங்களது இல்லையா? அப்பா நீங்க இல்லையா? அப்படியென்றால் இந்த குழந்தையோட அப்பா யாரு? இத்தனை நாளா இந்த சந்தேக புத்தியோட தான் எங்கள் இருவரையும் வெறுத்து ஒதுக்குனீங்களா என்று அவன் சட்டையை பிடித்து கோபமாக கேட்க, இது என் குழந்தை இல்லை, யாரோ ஒருத்தரோட குழந்தைக்கு நான் அப்பனா என்றான் குமார். அப்படியென்றால் இந்த குழந்தைக்கு வேறு யார் அப்பா? அதை நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் என்ன சொல்லணும் என்று சாரதா கேட்டதும், அதான் வீட்டுக்கு தினமும் வர்றானே உன் நண்பன் அருண், அவன்தான் மனோஜின் அப்பா. யாரோ ஒருத்தரோட குழந்தையை நீ சுமப்ப, அதற்கு இனிஷியல் நானா என்று கேட்டதும் சாரதாவின் கோபம் மேலோங்கியது. என்ன சொன்னீங்க? உன்னை காதல் செய்த ஒரே காரணத்திற்காக உன் அம்மா எத்தனையோ முறை என்னை மலடி என்று பலர் முன் அவமானப்படுத்தியும் கூட உன்னிடம் இருக்கும் குறையை ஒரு நாளும் நான் யாரிடமும் சொல்லியது கிடையாது. எத்தனையோ முறை எனக்கு இந்த செயற்கை கருத்தரிப்பு வேண்டாம் என்று எத்தனை முறை உன்னிடம் எடுத்து சொல்லியிருப்பேன். ஆனால் நீ இந்த சமூகத்தில் நீ ஆண் பிள்ளை என்ற பட்டம் பெற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக என் கர்ப்பப்பையை வாடகைக்கு எடுத்தாய். ஆனால் அதற்கு பின்பு இவ்வளவு பெரிய சதித்திட்டம் இருக்கும் என்று எனக்கு அன்று தெரியாமல் போய்விட்டதே. அருண் யார் என்றுதானே உனக்கு தெரிய வேண்டும்? அருண் என் உடன்பிறவா சகோதரன் என்றாள் சாரதா. ஒரு ஆணும் பெண்ணும் சிரித்து பேசினால் அவர்களுக்கு இடையில் காதலும் காமமும் தான் இருக்க வேண்டுமா? ஏன் அது ஒரு நட்பாக இருக்கக்கூடாதா? சிறிது நாட்களாகவே, கொஞ்ச நாளாவே அருண் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசுவது கிடையாது. அதற்கான காரணம் என்னவென்று இன்றைக்கு தானே எனக்கு தெரிந்தது. காமாலையன் கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியுமாம். அருணையும் என்னையும் நீ சந்தேகப்படுத்தி களங்கமற்ற இந்த குழந்தையின் உறவை கொச்சைப்படுத்துவது என் கண்ணுக்கு அப்படிதான் தெரிகிறது என்றாள் சாரதா. உடனே மாமியார் மரகதம், அது எப்படி? இவளும் அவனும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்களாம். என்னன்னு கேட்டா அண்ணன் தங்கச்சி மாதிரிதான் பழகினோம் என்று சொல்லுவாங்களாம். உடனே சாரதா தன் மாமியாரை பார்த்து, எப்படா தின்ன காலியாகும், பந்தி போடலாம்னு இருந்தீங்களா அத்தை? உங்களுக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை என் கணவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை. அதற்கு இதுதான் சரியான நேரம் என்று என்னை குத்தி காமிச்சு பேசுறீங்களா? அருண் எனக்கு நண்பன் மட்டும்தான். மற்றபடி அருணுக்கும் எனக்கும் இடையில் எந்த ஒரு அருவருப்பான உறவும் கிடையாது என்றாள். அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த குழந்தை மனோஜ், அம்மா அழாதம்மா, அப்பாவுக்கும் உனக்கும் நான் தான் பிரச்சனையா? நான் வேணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடவா என்றதும் சாரதாவின் மனம் துடிதுடித்து போனது. தன் குழந்தையை வாரி அணைத்தபடி தன் அறைக்கு சென்றாள். எப்போதும் போல தன் கண்ணீரை தலையணையில் மறைத்தவளாய் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அங்கிருந்த மேஜையில் தன் கணவனுக்காக கடைசியாக ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த தன் குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியே சென்றாள். மறுநாள் காலை அருண் ஒரு லாரியில் பொருட்களை ஏற்றியபடி வேறு ஊருக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். ஆனால் அவனது மனமோ, இனிமேல் எப்போது தன் தோழியை பார்க்கப் போகிறோம், அதற்கான வாய்ப்பு தனக்கு இனிமேல் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அவன் இதயம் படபடத்து கொண்டது. சரியோ தவறோ கடைசியாக தன் தோழியிடம் ஒரு முறை சொல்லிவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் அவளது வீட்டிற்குள் சென்றான். எப்போதும் போல வாசல் தெளித்து வாசல் நிறையும்படி மாக்கோளம் விட்டு மாட்டுச்சாணியில் பூசணிப்பூ வைத்து அந்த வீட்டையே அலங்கரித்து வைத்திருப்பாள் சாரதா. ஆனால் அன்று கோலம் களைந்தபடி வீடு மௌனமாக இருந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் போட்டது போட்டபடி கிடக்க வீடு முழுவதும் குப்பை சூழ்ந்தபடி இருந்தது. அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்தபடியே உள்ளே சென்றான் அருண். வீட்டிற்குள் மெல்லமாக நுழைந்ததும்
அவனை பார்த்ததும் குமார் கையில் தன் மனைவி தனக்கு கடைசியாக எழுதிய கடிதத்தை ஏந்தியபடி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அதனை பார்த்ததும் பதறிப்போன குமார், என்ன செய்றீங்க? எதற்காக என் காலில் விழுறீங்க? எழுந்திரிங்க என்றதும் குமார் தன் கண்ணீரை வடித்தபடி அந்த கடிதத்தை அருணிடம் கொடுத்தான். அதனை வாங்கி படித்தபோது அதில் குழந்தை என்று ஒன்று பிறக்காத வரை எனக்கு மலடி என்ற பட்டம் மட்டும்தான். ஆனால் இந்த சமூகத்தின் முன்பு என் கணவனை நான் ஆண் பிள்ளை என்று நிரூபிப்பதற்காக என் கர்ப்பப்பையை அவனுக்காக கொடுத்தேன். இருந்தும் பயன் என்ன? அவன் குழந்தையை அவன் குழந்தை இல்லை என்று சந்தேகப்பட்டானே. இதற்கு மேலும் இந்த உறவை நான் நீட்டிக்க வேண்டுமா? இல்லை, எங்களின் சண்டைக்கு காரணம் தான் என்று முடிவு செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லவா என்று கேட்ட என் மகனா, இதில் எனக்கு இனிமேல் யார் முக்கியம் என்ற கேள்விக்கு பதில் எனக்கு இப்போது கிடைத்துவிட்டது. பலரும் என்னை மலடி என்று சொல்லும்போது அது எனக்கு வலிக்கவில்லை. ஆனால் என் கணவன் என் குழந்தையை அவன் குழந்தை இல்லை என்று சொல்லும்போதுதான் எனக்கு வலித்தது. சந்தேகம் என்பது ஆலமரம் போன்றது. அதனை வெட்டினாலும் அதன் வேரை அகற்ற முடியாது அல்லவா? ஒருவர் மனதில் எழுந்த சந்தேக புத்தியை என்னாலும் மாற்ற முடியாது. இப்படிக்கு என் மகனுக்கு தாயாக மட்டும் வாழ விரும்பும் சாரதா என்று அதில் எழுதியிருந்தது. அதனை பார்த்த மாமியாரின் மனம் நொறுங்கி போனது. தன் மகனிடம் பேசிய வார்த்தைகளால் தான் கணவன் மனைவியிடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களின் இத்தகைய நிலைமைக்கு தன் வார்த்தைகள் ஒரு காரணமாகிவிட்டதே. தன் மகனின் மானம் காக்க தன்னை மலடி என்று பழி சுமந்தவளா தன் மருமகள்? உத்தமியான தன் மருமகளை தவறாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து நின்றாள் மரகதம். கள்ளம் கபடமற்ற இருவரின் நட்பை சந்தேகப்பட்டு தனக்கு பொக்கிஷமாக கிடைத்த தன் மனைவியை இழந்து விட்டோமே என்ற பரிதவிப்பில் மீண்டும் அருணின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் குமார். கணவன் மனைவி இடையே சந்தேகம் என்பது கணவனோ அல்லது மனைவியோ இருவரில் யாரேனும் ஒருவர் மற்றவரை சந்தேகப்படும்போது அதனை தெரிந்து கொள்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மற்றவர்கள் அவர்களுக்கு இடையே நடக்கின்ற சண்டையை சரி செய்ய சிலர் முன்வருவதும் உண்டு. சிலர் அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை பந்தாடுவதும் உண்டு. கணவன் மனைவி இடையே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் கிடையாது. இருவருக்கும் இடையேயான பிரச்சனையை தங்களால் பேசி தீர்க்க முடியாத போது மூன்றாம் நபரால் எப்படி அதை பேசி தீர்க்க முடியும் என்பதை இருவரும் புரிந்து கொண்டாலே போதும். சந்தேகம் என்பது பாலில் கலந்த விஷம் மாதிரி. ஒரு துளி விஷம் பாலில் கலந்தாலும் பால் தன் குணத்தை இழந்து முழுவதுமாக விஷமாக மாறிவிடுகிறதல்லவா? அப்படித்தான் சந்தேகம் என்பது ஒருவரை மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள அனைவரின் வாழ்க்கையையும் பந்தாடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த கதையில் தன் கணவன் குமாரின் சந்தேகத்திற்கு சாரதா முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். அவளின் முடிவு சரியா அல்லது தவறா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். என்னுடைய இது போன்ற கதைகளுக்கு ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஹைப் பண்ணுங்க. என்னுடைய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.